பொறுத்தது போதும் பொங்கி எழப்போகிறேன் அப்படின்றது போல் இது வரைக்கும் அமைதி காத்த விஜய் இப்போ திமுகவை டேரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த திமுக அரசு தாவேகாவை பார்த்து பயப்படுது. அப்படி பயப்படலைன்னா எந்த கட்சிக்கும் கொடுக்காத நெருக்கடியை ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நியாயமான கேள்வியை விஜய் முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்பயும் நடக்கிறதாண்டா, இப்போ என்னடா புது பிரச்சனை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் அந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா திருச்சி பொதுக்கூட்டத்துக்கு விஜய் பர்மிஷன் கேட்குறாருன்னு கேட்டதுக்கு அதுக்கும் தடை போட்டிருக்காங்க திமுக அரசு. அது மட்டுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக திருச்சி போன பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் மாவட்ட உறுப்பினர்கள் அப்படின்ட்டு தாவேகாவை சேர்ந்த பல தொண்டர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.